ஸோ இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸை ஏற்கனவே பார்த்துருக்கும்போது அதோடைய கண்டினியூட்டியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியோட என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்ட் 2ல் சொல்ல போகிறது. ரெசிஸ்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு படித்தோம். மின்தடையாக்கி, மின்தடைகள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எப்படி இருக்குது, தொடர் இணைப்பா அல்லது பக்க இணைப்பில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனுடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கணக்குகள், கணிதங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டியினால் என்ன எஃபெக்ட்ஸ் ஏற்படுது, என்ன விளைவுகள் ஏற்படுது, அதுக்கப்புறம் அதை எடுத்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இன்றைக்கி டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்டதை வந்து அதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த எலக்ட்ரிசிட்டியில் செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரெசிஸ்டர்ஸ், இந்த ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோங்க. சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மின்தடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இணைப்பை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஜென்ரல் நமக்கு தெரியும் இல்லையா, படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகேங்களா. ஸோ அனதர் ஒன் பேரலல் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே லோயர் ஸ்டாண்டர்டில். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்போ மின்தடை ஆக்கிகளை தொடர் இணைப்பிலையும் நம்ம வந்து இணைக்கலாம், பக்க இணைப்பிலையும் நம்ம இணைக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சீரீஸ் எப்படி இணைக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ சீரீஸ் இணைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நீங்கள் போய் தியரி பார்ட்டை படிச்சிங்கன்னா லேட்டாக தான் புரியும். ஸோ இமிடியேட்டாக நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக என்ன சொல்கிறாங்க, ஈக்குவேஷன்ஸ் படிக்கணும். ஃபிகர்ஸ் இருந்தால் ஃபிகர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிகர்ஸ் நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து அப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அம்மீட்டர் ஒன்று வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பேட்ரி அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதான் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த டயக்ராம் தான் ரெசிஸ்டன்ஸ் 1, ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. ஸோ அம்மீட்டரில் இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஏன்னா இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படி போயிட்டு மைனஸ் போயிட்டு சுற்றி இப்படி வருங்க, வந்து இப்படி வரும் பொழுது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஆன்சரே சொல்லிடலாம் கம்ப்ளீட்டாகவே. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ 3மே மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட்டு ஐங்கிறது பாஸ் பண்ணுவோம். கரண்ட் ஐ அப்படிங்கிறது ஒரு மின்சாரத்தை பாய வைக்கிறோம். ஸோ மின்னோட்டத்தை பாய வைக்கிறோமா. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. முன்னாடி கிளாஸை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது இப்போ சொல்லும் பொழுது புரியும். ரெசிஸ்டன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம் சீரீஸாக அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குறுக்கே இந்த மின்தடையாக்கிகளை வைத்திருந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னு படிச்சுட்டே வந்துட்டோம். என்ன ஏற்படும்? மின் அழுத்தங்கள் ஏற்படும். மின் அழுத்தங்கள் ஏற்படும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுங்க. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா V1, V2, V3. ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒன்லி சீரீஸ் கனெக்ஷனை வந்து பார்த்துருக்கோம். அந்த பேரலலை இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சீரீஸை மட்டும் கவனிங்க.
இப்போ V1 V2 இதை நீ கவனிச்சா தான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒரு சம் கேட்குறாங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சரை கொடுக்க முடியும். ஓகேங்களா? சில வந்து மின்னழுத்தங்கள் V1 V2 V3. ஸோ R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து மின்னழுத்தம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1, R2க்கு வந்து V2, R3க்கு V3 ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரி, அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் ஓம்ஸ் லா படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஓம்ஸ் லா பிரகாரம் என்ன சொல்கிறாங்க? V = IR. அதான் ஓம்ஸ் லா சொல்கிறாங்க. அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, மின்னழுத்த வேறுபாடு, அது எப்படி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க கரண்ட்டும் அந்த ரெசிஸ்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது V1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR1 அப்படின்ட்டு இருக்கும். V2வும் IR2, V3 அதுவும் IR3. சரி, இப்போது சார் R4 இணைச்சிருக்கோம் சீரீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கோம் அப்படின்னா அதே நம்ம V4 V5 V6 Vn அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய மொத்த கூடுதல் மின்னழுத்த வேறுபாடு என்னவாக இருக்கும்? த சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் தி ஈச் ரெசிஸ்டர்ஸ். அதான் முக்கியமானது. அப்போ பண்ணணும்னா என்ன பண்ணுறோம்? V = V1 + V2 + V3 அப்படின்னா, ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா நம்மளுக்கு கிடச்சிருது IR1, IR2, IR3. ஓகேங்களா? ஸோ இது கிடச்சிருச்சு. இப்போது இது கிடச்சதை வச்சு நம்ம என்ன சொல்லணும் பாருங்கள். நான் தேரி பாட்டெல்லாம் ஓரலாக சொல்லிட்டு வரேன், ஒன்லி வந்து மேக்ஸ் தான் எழுதிட்டுருக்குறேன். அதனால் தேரி பாட்டை கவனிச்சிக்கணும், கையில் புக்கு வச்சுருக்கணும், ரெண்டையும் பார்த்தோம்னா புரியும். இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் இஸ் ஏ சிங்கிள் ரெசிஸ்டர். அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது தொகுப்பயன் மின்தடை. ஆனால் தமிழில் வந்து வித்தியாசப்படும், கொஞ்சம் படித்து வச்சுக்கோ. தொகுப்பயன் மின்தடை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ், அதான் தொகுப்பயன் மின்தடை. இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆஃப் எ சிங்கிள் ரெசிஸ்டர் விச் கேன் ரீப்ளேஸ் தி ரெசிஸ்டர்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? டு அலோவ் த சேம் கரண்ட் த்ரூ தி எலக்ட்ரிக் கரண்ட். அது இல்லாமல் தொகுப்பயான் மின்தடை என்பது அனைத்து மின்தடையாக்கிகளுக்கு பதிலாக அதே அளவு மின்னோட்டம் சுற்றின் வழியே செல்லும் அனுமதிக்கும் ஒரு மின்தடையாக்கின் மின்தடை. ஸோ எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்து வந்திருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தொகுப்பயன் மின்தடையை வந்து தெரிஞ்சுக்கங்க. அது தொகுப்பயன் மின்தடை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்? V = I of R1 + R2 + R3 அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும், இந்த கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன்? RS அப்படின்னு சொல்கிறேன். RSன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். அப்போது V = IRS அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த IRSனால் என்ன? ஸோ IRS அப்படின்னா என்ன தெரியுங்களா? IR1, IR2, IR3. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஐலாம் காமன் வந்தால் இந்த ஐ, இந்த ஐ, இந்த ஐ, எல்லா ஐயும் கேன்சல் ஆயிருங்க. ஸோ ஐ காமன் பண்ணினா அப்போது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் என்னவாக இருக்கும்? ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா R1 + R2 + R3. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இதில் தான் முக்கியமாகவே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம டெரிவேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இதை டெரைவ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். ஆனால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம டெரைவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம் தேவையில்லை. இது எப்படி வந்துச்சுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இது எழுதியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரோம்?
மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது பாருங்க, மின்தடையாக்கிகள் இந்த ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுப்பயன் மின்தடை, சரிங்களா, தொகுப்பயன் மின்தடை தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடைகள் கூடுதலுக்கு சமம். கூடுதலுக்கு சமம். ஸோ இங்கிலீஷில் சொன்னோன்னா சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அல்லது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. எதில் அப்படின்னா சீரீஸில். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். கூற்றுகள் காரணங்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க பாருங்கள், when the number of resistors are connected in series, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. when the number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance is equal to the sum of the individual resistance. இந்த சென்டென்ஸ் சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் தமிழ்லையும் கூடுதலுக்கு சமமாக இருக்கணும். எது, தொகுப்பயான் மின்தடை வந்து கூடுதலுக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தொகுப்பயான் மின்தடை. தொகுப்பயான் மின்தடைக்கு சிம்பிள் என்னான்னு கேட்டாங்கன்னா ஆர்எஸ். இதையும் மறந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ சொல்லியிருக்கிறது தி சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ சிம்பிளாக இது முடிச்சிருக்கோம். ஆனால் எக்ஸாமில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 4-5 ஈக்குவேஷன் கொடுத்து எது சரியானது கேட்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க தெரியுங்களா, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இதுக்கு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ்னால சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. பாருங்கள், நான் வந்து சென்டென்ஸாக என்னால் வந்து ஓரலாக சொல்லிடுறேன். நீங்கள் கையில் புக் வச்சுட்டிங்கன்னா புக்லேயும் இந்த சம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கும், 5 ஓமில் இருக்குதாமா ஒன்று, இன்னொன்று வந்து 3 ஓமில் இருக்காதாமா, இன்னொன்று வந்து 2 ஓமில் இருக்காமா. சரிங்களா, 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் 10 வோல்ட் பேட்டரி. ஸோ கரண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. 10 வோல்ட் பேட்டரி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, calculate their effective resistance. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின்ஸு, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். கொஸ்டின் கேட்டிருக்கிறது தொகுப்பயான் மின்தடை மற்றும் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை காண். இதுதான் கொஸ்டின். இப்படிதான் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ கொடுத்துருக்க கொஷின் வந்து சாதாரண சமச்சீர் புக்லேயே இருக்குது இல்லைங்களா, நீங்களும் பார்த்துட்ருக்கலாம் புக்கில். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த சம்மு இதோ மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு சமச்சீர் புக் கொடுத்தாங்க. அந்த சமச்சீர் புக்லேயும் இந்த சீரீஸுங்கிற டாபிக் இருக்குது. எது, ரெசிஸ்டர் சீரீஸ். அங்கே ஒரு ரெண்டு சம் இருக்கும், அதையும் படிச்சுக்கணும். சார் சேம் சம்மாக இருந்தால் நோ இஷ்யூங்க. டிஃப்ரெண்ட் சம்மாக இருந்தால் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. 2 புக் சொல்லிட்டேன்னா, மூணாவது என்ன பண்ணணும் தெரியுங்களா, என்சிஆர்டி புக்கு. என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டி புக்கில் தான் அந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் கொஸ்டின்ஸை எடுக்கிறாங்க. அந்த மாடலில் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்சிஆர்டி புக்கையும் பார்த்துக்குங்க. சரி, நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், தொகுப்பயான் ரெசிஸ்டன்ஸ். ஆர்எஸ்ன்னு என்ன அர்த்தம், R1 + R2 + R3. ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 5 + 3 + 2 which is equal to எவ்வளோ வருது, 10. ஓகேங்களா. ஸோ 5 + 3 + 2 which is equal to 10 வந்துடுது. அப்போது 10ங்கிறது என்னது, தொகுப்பயான் மின்தடை. தொகுப்பயான் மின்தடை வந்து 10 ஓம் அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு பாயக்கூடிய மின்சாரத்தை மின்னோட்டத்தை காண். I = என்னது, I = என்ன வருங்க ஃபார்முலா, I = V/R. ஆல்ரெடி we know V = IR. புரியுதா, V = IR. அதாவது I = V/R. பட் ஆறுங்கிறது தொகுப்பயான் மின்தடை. ஓகேங்களா. ஸோ 10, இங்கே ஒரு பேட்ரி
கரண்ட்டு வேறு கொடுத்துருக்கானே இல்லையா, அதுதான் 10 வோல்ட்டு டிவைடட் பை இங்கே பாருங்கள் 10. இது என்னது 10 வோல்ட்டு பேட்ரி, வோல்ட்டுனா கரண்ட்டு வராது, என்ன வருங்க அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V தான் வரும், வோல்ட்னா V தான். ஸோ 10/10 விச் இஸ் ஈக்குவல் டு தி 1 ஆம்பியர். கரண்ட் எவ்வளோங்க 1 ஆம்பியர் இருக்குதாமா. ஸோ 2 கொஷின்ஸில் கேட்டுருக்காங்க ஒட்டுக்க. ஒன்று வந்து தொகுப்பயன் மின்தடை கேட்டிருக்காங்க, 10 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் வந்து 1 ஆம்பியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சார் இந்த சம் ஒரு மேட்ரே இல்லை, இந்த சம் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு செய்கிறத விட இதே மாதிரி இருக்கக்கூடிய 4-5 சொன்ன பார்த்தீங்களா 3 புக்கு, அந்த 3 புக்கை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே கேள்வி கேட்டானா வித்தின் எ செகண்ட் ஆன்சர் கொடுத்துட்டு சந்தோஷமாக போகலாம்ல. செஞ்சிருங்க அந்த வேலையை. அடுத்தது போகலாம். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷனில் பார்க்க போகிறோம். எப்படி பேரலல் கனெக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது பக்க இணைப்பு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா தேரி பார்ட்டுக்கு இம்மிடியேட்டாக போகக்கூடாது, நேராக போய் அந்த ஃபிகர்ஸு ஈக்குவேஷன்ஸை தான் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்படியே கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இது வந்து பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1, ரெசிஸ்டன்ஸ் R2, R3. இதுக்கு கரண்ட் பாயுது இல்லையா, I1 I2 வெவ்வேறு கரண்ட் பாயுது. அதே மாதிரி கண்டிப்பாக என்னதுங்க ஒரே ஒரு வோல்ட்டு எவ்வளோ போயிட்டுருக்குது. ஸோ கரண்ட் எப்படி போகும், இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்படி வளைஞ்சு சுற்றி வளைஞ்சு இப்படி வரும், அவ்வளோதான். இப்போ என்ன நடந்துக்குது, ஒரு பேரலல் சர்க்யூட் ஹேஸ் 2 or more loops through which the current can pass. லூப், அதாவது 2க்கு மேற்பட்ட லூப்ஸ் இருக்கணும் சார். 3 இப்போ இருக்குது, 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். If the circuit is disconnected in one of the loops, the current can still pass through the other loops. சரிங்களா, என்ன சொல்கிறோம், பக்க இணைப்பில் மின் சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகள் இருக்கும். ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தால் மற்ற மூடிய சுற்றுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். எங்கே பயன்படுத்துகிறோம், நம்ம எங்கே பயன்படுத்துகிறாங்க, இது வீடுகளில் இருக்கக்கூடிய டியூப் லைட்ஸு, ஃபேன்ஸு எல்லாமே பக்க இணைப்பில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபேன் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ மற்ற இடத்துலலாம் கரண்ட் போயிட்டு இருந்தாலும் நம்ம எங்கே ஆன் பண்ணுறோமோ அது மட்டும் லைட் எரியும், மற்றெல்லாம் ஆஃப் ஆயிரும். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பேரலல்ல இணைச்சிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு யார் வருவார், ஓம்ஸ் லா வருவார். நம்ம ஓம்ஸ் லா ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னது V = IR. ஓகேங்களா, இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது I தான் கண்டுபிடிக்கிறோம். I = V/R, I1 = V/R1. ஸோ நீங்கள் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் கனெக்ஷனில் எடுத்து பாருங்களேன். சீரீஸ் கனெக்ஷனில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் வேறு, புரியுதுங்களா, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வித்தியாசப்படுது, கரண்ட்டு காமனாக இருக்குது, புரியுங்களா. ஆனால் இதில் எப்படி இருக்குது கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். கரண்ட்டும் வித்தியாசப்படுது, ஏன்னா டிஃப்ரெண்ட் கரண்ட்டு லூப்பில் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா. வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, புரியுதுங்களா, அது ஒரு சிங்கிள் வோல்டேஜில் போயிட்டுருக்குது. அப்போது I1 = V/R1, I2 = V/R2, I3 = V/R3. ஸோ இப்படி இருக்குதுங்க. இப்போ அஸ்யூஷுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் கரண்ட் த்ரூ எப்படி இருக்கும் அப்படின்னு டைரெக்டாகவே எழுத ஆரம்பிச்சிடலாங்க. எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெரிவேஷன் தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் எகைன் போகிறோம். இங்கே எப்படி எழுதியிருக்கோம், இந்த ரெட்டிங்கில் கவனிச்சுக்குவோம். இந்த ரெட்டிங்கில் எழுதியிருக்கோம்ல, இது எப்படி எழுதியிருக்கோமோ இதே போல தான்
இப்போ நேரடியாக நம்ம எழுத வைக்கலாம். சரிங்களா? என்ன தேவை நம்மளுக்கு? I ஈக்குவல் டு which is equal to I1 plus I2 plus I3 அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது இந்த மின்சுற்றில் இருக்கக்கூடிய ஓம் விதிப்படி மொத்த மின்னோட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? மொத்த மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோங்க. சரிங்களா? இந்த மொத்த மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I எப்படி இருக்கும்? சரிங்களா? I எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V by R1 V by R2 V by R3. சரிங்களா? இந்த ஐயை நம்ம என்ன பண்ணுறோம், V by R அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த V எல்லாமே காமனாக வரும்போது கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 by R which is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. புரியுதுங்களா? ஸோ இப்படி கிடச்சிருது. இது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பேரலல் காம்பினேஷன் ஆஃப் தி ரெசிஸ்டர்ஸ். அப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 by சரிங்களா RP which is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் வந்து இந்த பேரலல் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா. அங்கே எப்படி இருந்துச்சு பாருங்கள், RS equal to R1 plus R2 plus R3. இங்கே வந்து தொகுப்பையான் மின்தடை RP எப்படி இருக்குது அப்படின்னா 1 by R1 1 by R2 1 by R3. ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த பேரலல் கனெக்ஷனுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, புக்கில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மின்தடைகளுடைய நிற வளையங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி அந்த நிற வளையங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும். ஸோ சாதாரண நீங்கள் வந்து நம்ம சமச்சீர் புக்கில் அது கொடுத்துருக்காங்க. இந்த நிற வளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மின்தடைகளின் நிற வளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது பகுதியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கருப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கருப்புக்கு வந்து கருப்புலேருந்து ஆரம்பிச்சு பிளாக்லேருந்து ஆரம்பிச்சு 0 1 2 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 0க்கு வந்து என்ன, கருப்பு இருக்கும். சரிங்களா? கருப்புக்கு வந்து அதோடைய பெருக்கல் அளவு வந்து 1 இருக்காமா. அடுத்தது பழுப்பு. ஸோ பழுப்புக்கு வந்து 10 to the power of 1. சரிங்களா? 10 to the power of 1. ஸோ இப்படியே நீங்கள் வந்து 10 to the power of 1 அப்படின்னு சொல்லி 10 to the power of 9 வரைக்கும் போட்டுக்கணும். ஸோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கலாம். இதே போல் 1 2 3 4 5 அந்த அளவும் நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? மூன்றாவது என்ன, சிவப்பு. நான்காவது ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, அதே போல் நீலம், ஊதா, சாம்பல், வெள்ளை இப்படி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸில் கலர் அடிச்சிருப்பாங்க. இந்த மின்தடைகளில் நிற குறியீடுகள் அடிச்சிருப்பாங்க. அந்த நிற குறியீடுகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது அடுத்த பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலல் ரெசிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கும் இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். அந்த வேறுபாடுகள் எப்படி அப்படின்னா சர்க்கியூட்டில் வச்சு பார்க்க போகிறோங்க. தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துக்குங்க. இது வந்து சீரீஸில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பேரலல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது,
தொகுபயன் மின்தடை எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் தென், இந்த கம்பேரிஷன் தேவைப்படும், மோர் தென் தி ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு 6 புள்ளி வச்சுக்கிறேன். அதாவது மின் ஒயர் மின் தடையை விட அதிகமாக இருக்கும். மின் ஒயர் மின் தடையை விட அதிகமாக இருக்கும். எது? தொகுப்பயான் மின்தடை தொடர் இணைப்பில். ஸோ இது சென்டென்ஸில் கேட்பாங்க கொஷின், சரியானையா, இந்த கூட்டுகள் சரியா அப்படின்னு. ஸோ அப்படியே பேரலலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? லெஸ் தென் போடணும், அவ்வளோதான். less than the lower resistance, lowest resistance, less than the lowest resistance, மிக குறைந்த மின் தடையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு இந்த கம்பேரிஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பேரிஷன் மூலமாக நேரடியோட அல்லது மறைமுகமாக அல்லது கூற்றுக்கள் காரணங்கள் மூலம் கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்பு உண்டு. அடுத்தது கரண்ட். ஸோ இந்த கரண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொகுப்பயன் மின்தடை அதிகமானால், ஒரு மின் சுற்றில் தொகுப்பயன் மின்தடை தான் ஆர்எஸ் அதிகமாச்சு அப்படின்னா மின் சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். மின் சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். அதெல்லாம் முக்கியமானது. இதான் நீங்கள் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. அதாவது என்ன படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் கொஷின்ஸாக கேட்க போகிறாங்க. பேரலில் போகிறாங்க. 1/RP அதுதான் பேரலல். அது குறைஞ்சிருச்சுன்னா தொகுப்பயன் மின்தடை குறைவதால் மின் சுற்றில் மின்னோட்டம் அதிகமாகும். புரிஞ்சுக்கோ, சரிங்களா? அதாவது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா, கரண்ட்டுடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கரண்ட்டு மின்னோட்டம் குறைஞ்சிரும். பேரலில் குறைஞ்சா அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப். அதை சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இணைப்பு தடைப்பட்டால் என்ன நடக்கும்? எல்லாமே மூடிய சுற்று தான், எல்லாம் திறந்த சுற்றே கிடையாது, எல்லாம் மூடிய சுற்றுக்கு பேர் தான் இந்த சர்க்கியூட் சொல்கிறது. மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றில் வழியாக மின்னோட்டம் பாயாது. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம ஆஃப் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆஃப் கொடுத்துட்டோம்னா கரண்ட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் இந்த இடத்துல இது ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். ஸோ ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் மற்ற பகுதியில் கரண்ட்டு பாஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கெல்லாம் அப்படி தானே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கம்பேரேட்டிவாக படித்து வச்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் யாருக்குங்க? நான் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்குங்க. ஸோ இது வரைக்கும் பேரலல் சீரீஸை வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி கரண்ட், அதாவது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஸோ வெப்ப விளைவை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஜூல்ஸ் லா, ஜூல் வெப்ப விதி, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் மறந்துடக்கூடாது. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்னவா இருக்கும்? இப்போ எங்கெங்க இது ஹீட் வரும்? ரெசிஸ்டன்ஸ் பண்ணால் தான், மின்தடை போட்டால் தான் நமக்கு வந்து வெப்பமே வரும். அப்போ ஏற்கனவே மின்தடை தான் பார்த்துட்டு வந்தோம், ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்டு வந்தோம். அதோடைய கண்டினியூட்டியாக இப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் மின்தடைனா என்ன அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்களா? எந்தெந்த லாலாம் யூஸ் பண்ணுறாங்க, பேசிக்காகவே என்னென்ன படிச்சிருக்கோம், ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக நம்ம வந்து அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் நம்ம போயிடணும், அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். ஈக்குவேஷன்லேருந்து பேக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுங்களேன், இதோடைய டெஃபினேஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே புரிஞ்சிடும்.
இப்போது ஜூல்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓம்ஸ் லாவை எடுத்துக்கிறாருங்க. சரிங்களா? ஓம்ஸ் லா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். V = IR. V = IR. இது நமக்கு ஓம்ஸ் லா. இதாங்க ஓம்ஸ் லா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் which is equal to current into resistance அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போது ஹீட்டிங் ஆகுதுல்ல, ஹீட் ஆகுது. அப்போ ஹீட் ஆனால் என்ன நடக்கும்? H அது என்ன அப்படின்னு தான் கொஷின். ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து நேரடியாக போய் படிச்சிங்கன்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிரமமாக இருக்கும். ஜஸ்ட்டு ஹீட்னா என்ன அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹீட்னா என்னங்க? எப்போ ஹீட்டு வரும்? ஒரு பொருளை எரிச்சா ஹீட்டு வருது. சரிங்களா? எரிச்சா ஹீட்டு வருது. இப்போ எரிஞ்சால் என்ன வருதுங்க? எனர்ஜி வெளியே வருது, ஆற்றல் வெளியே வருது. ஒரு வெப்ப ஆற்றல் வெளியே வருது. அப்போ ஹீட், வெப்பம்னா என்ன? ஒரு வகையான ஆற்றல். ஹீட்டுங்கிறது ஒரு ஆற்றல். ஓகேங்களா? அதே மாதிரி லைட்டு அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஆற்றல். அப்போ வெப்பம் ஒரு ஆற்றல். ஒரு ஆற்றல் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? வேலை செஞ்சுருக்கணும், ஒர்க் டன் முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? வெப்பம் வேணும், எனக்கு வேணும் அப்படின்னா நீ ஒரு வேலை செஞ்சுருக்கணும். வேலை செஞ்சால் தான் எனக்கு வெப்பத்தை வெளிவிட முடியும். அப்போது வாட் இஸ் ஒர்க் டன்? VQ. அவ்வளோதாங்க. H = W = VQ. இந்த ஃபார்முலா தான் முக்கியமானது. ஏன்னா நம்ம Hஐ கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒர்க் நடந்திருக்கு. W = VQ. இப்போ பார்க்கலாம். V என்ன? V என்னது? Q என்னது? இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஒரு மின் சொல்கிறது, ஒரு மின், அதுக்கு மின் கம்பி இல்லையா? மின் கம்பியில் கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுறாங்க. அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R ஒன்று இருக்குது. ஸோ கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுறதுக்கு I யூஸ் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸுக்கு R யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின் அழுத்த வேறுபாடு இருந்தால் V யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா? இதுவே வந்து எவ்வளோ நேரம் நீ வந்து கரண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு டைம் யூஸ் பண்ணுறோம், T யூஸ் பண்ணுறோம். இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு மின் கம்பியில் அல்லது மின் சுற்றில் மின்சாரத்தை பாய வைக்கிறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மின்னழுத்த வேறுபாடு இருக்குது, எவ்வளவு நேரம் மின்சாரம் பாஞ்சிருக்குது, அப்படி எல்லாத்தையும் சொன்னோம்னா ஒரு ஒர்க் டன் முடிஞ்சிருச்சு. அந்த ஒர்க் டன் தான் என்னது? V × Q. வாட் இஸ் V? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு சார்ஜ். இது தெரியும் உங்களுக்கு? PD, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். Qங்கிறது என்னது? சார்ஜ், மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னூட்டம். ஸோ மின்னூட்டம், மின்னோட்டம் இல்லை, மின்னூட்டம். இது வந்து மின்னழுத்த வேறுபாடு. அப்போது Q என்கின்ற மின்னூட்டத்தை பார்த்துக்க, கவனிச்சுக்கோ. Q என்கின்ற மின்னூட்டத்தை மின்தடையாக்கியின் முனைகளுக்கு இடையே உள்ள V என்கின்ற மின்னழுத்த வேறுபாட்டில் இயக்க செயல்படும் வேலை தான் VQ. இந்த வேலை மின்தடையில் வெப்ப ஆற்றலாக மாற்றி வெளிப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதாவது ஒரு மின்னூட்டத்தை, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம வந்து ஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஏற்படுதோ, எவ்வளோ நம்ம கரண்ட்டு கொடுக்குறோமோ, ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கு தொகையில் பார்த்தோம்னா தான் ஒரு வேலைப்பாடு முடிஞ்சிருக்கும். அந்த வேலை ஒர்க் டன் முடிஞ்சது தான் ஹீட்டு. இப்போ வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். அயன் பாக்ஸில் இருக்குது. அங்கே பார்த்து ஒரு ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருப்பான். 1 2 3 4. 1ல் வச்சா கொஞ்சமாக ஹீட் வரும், இன்னும் கொஞ்சம் 2ல் அதிகமாக வரும். இப்போ என்னாச்சு? கரண்ட்டு பாஸ் ஆகிற அளவு அதிகப்படுத்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் அதிகமாகி நம்மளுக்கு ஒரு வெப்ப ஆற்றலை வெளியிடுகிறது. சரிங்களா? W = VQ. இப்போ நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். Qனா என்னது, Qனா என்ன அப்படின்னு படித்து வச்சுருக்கோங்க. Q = IT. ஸோ கரண்ட்டும், அந்த மின்னூட்டம்னா என்ன? மின்னூட்டம்ங்க. சார்ஜ்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் ஃப்ளோ பண்ணுறோம் இல்லையா, அதையும் எவ்வளவுன்னா ஃப்ளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பெருக்கு தொகை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐனா என்ன தெரியுங்களா? வாட் இஸ் I? I = என்ன வரும்? V/R. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? புரியுதாப்பா சொல்கிறது? I = V/R. அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். V/R அப்படிங்கிறது என்ன?
நேரடியாக நம்ம பயன்படுத்த போகிறோம். V/R. புரியுதா? ஸோ ஐ வந்து யூஸ் பண்ணியாச்சு. அல்லது V எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் இதான ஓம்ஸ்லா. நேராக போய் பாரு, இதான ஓம்ஸ்லா. I ஈக்குவல் டு V/R அதான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே போல் வாட் இஸ் V? V ஈக்குவல் டு IR. புரியுதுங்களா? V ஈக்குவல் டு IR. ஸோ எப்படி இந்த ஃபார்முலா அப்படியே நெருங்கி வருது அப்படிங்கிறது பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லுவோம், W ஈக்குவல் டு VQ. சரிங்களா? அடுத்தது Vனா தெரியும் ஐஆர்னு, Qனா IT, அல்ல I வந்து V/R அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இந்த டெரிவேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். நமக்கு என்ன தேவை? ஹீட்டு தான் தேவை. இப்போ ஹீட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். I² RT. இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட் H ஈக்குவல் டு I² RT. ஸோ டிரைவ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். டெரிவேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. 10th ஸ்டாண்டர்டில் டெஸ்கிரிப்டிவில் அண்ட் டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. நமக்கு என்ன கேட்பாங்க? இந்த ஃபார்முலா கேட்பாங்க. H ஈக்குவல் டு I² RT. I² RT மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ as per the Joule's law of heating என்னது? I² RT. ஐங்கிறது கரண்ட்டு, ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், டீங்கிறது டைம். இப்போது இந்த ஜூல்ஸ் இருக்கார் இல்லையா, ஜூல், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த ஹீட்டு I² RT இது என்னென்ன வேலை செய்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. எது? ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் எனி ரெசிஸ்டர். பாருங்கள், இதுதான் முக்கியமானது. இதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து டச் பண்ணுவாங்க. பார்த்துங்க, நான் கண்டுபிடிச்ச ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் பாசிங் டு தி ரெசிஸ்டர். பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இந்த பர்டிகுலர் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்குடைய ஈக்குவேஷனில் ஜூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன, என்னுடைய ஹீட்டு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கரண்ட்டு 2 மடங்குக்கு சமமாக இருக்குது. அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் 2 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா வெப்பமும் அதிகமாகும். புரியுதுங்களா? அடுத்த ஒன்று சொல்கிறாரு, என்னுடைய ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ். அப்போ மின்தடைக்கும் இது நேர்விகிதத்தில் இருக்கும் சொல்லிட்டு, அடுத்தது நான் கண்டுபிடிச்ச அந்த ஹீட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டைம். புரியுதுங்களா? அதுதான் அதாவது ரொம்ப நேரம் கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா ஹீட் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினீங்கன்னா ஹீட் அதிகமாகும், கரண்ட்டு 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஹீட்டு இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? இதுதான் வந்து இதனுடைய அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தட் அப்படிங்கிற சொல்கிறோம். அந்த விதியின்படி என்னென்ன உருவாகும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இவர் சாதாரணமாக சொல்லலை. இதனால் நம்ம வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்திகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் நிறைய பொருட்கள் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதில் சிலது நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர். ஜூல்ஸ் லா பயன்படுத்தி எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் என்னது? மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். என்ன வரிசையாக சொல்லுங்க? எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் ஓவன், எலக்ட்ரிக் ஹீட்டர், கீசர்னு சொல்லுவாங்க. கீசர்னு என்னது? நம்ம வந்து பாத்ரூமில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர்னு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீசர். ஸோ கீசர் முதல் முறையாக கேட்குறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீசர் அப்படிங்கிறது வாட்டர் ஹீட்டர்னு சொல்ல மாட்டோம், அது கீசர் பயன்படுத்தும். இந்த எல்லாமே என்ன பண்ணுறாரு, இந்த ஹீட்டு வெளியே வருது அப்படிங்கிறது ஜூல்ஸ்லாம் கண்டுபிடிக்காட்டி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நடந்திருக்காது. இது எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க? நிக்கல் மற்றும் குரோமியம், அதுவும் கேட்பாங்க. நிக்ரோம் சொல்கிறோம் இல்லையா, நிக்கல் மற்றும் குரோமியம் அலாய் கலவையை தான் பயன்படுத்துகிறாங்க, உலோக கலவையை பயன்படுத்துகிறாங்க. அதை நிக்ரோம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹீட்டிங் எலமெண்ட் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி.
சரிங்களா. ஹை ரெசிஸ்டிவிட்டி அதிக மின்தடையை கொண்டது. அதே மாதிரி ஹை மெல்டிங் பாயிண்ட், சரிங்களா. ஸோ ஹை ரெசிஸ்டிவிட்டி, ஓகேங்களா. ஹை மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலையும் அதிகமாக இருக்கும், சரிங்களா. நோ ஈஸிலி ஆக்சிடைஸ்டு, அது நான் படித்து வச்சுக்கணும். ஆக்சிடைஸ்டு, ஆக்சிஜக்கரணம் சொல்லுவாங்க. ஆக்சிகரணம் விரைவில் உள்ளாகாது, நடக்காது. ஸோ ஆக்சிகரணம் என்ன தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம காப்பர் ஒயர் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம சீவி ஒரு ப்ளக்கில் சொருவி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் ஒரு 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 மாதம் கழித்து அந்த ப்ளக்லேருந்து எடுத்து பாருங்களேன், அந்த காப்பர் ஒயரில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஷைனிங் போய் கருப்பாக மாறி கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனு ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், ஆக்சிகரம். ஆனால் இந்த நிக்ரோம் அதெல்லாம் நடக்காது, எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்கிறேன். இதனால் நமக்கு என்ன ஆகுது, அதிகமாக வெப்பம் வருது. எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். இன்னொன்று பார்க்கலாம், ஃபியூஸ் ஒயர். அடுத்த அப்ளிகேஷன் என்னது, ஃபியூஸ் ஒயர். ஃபியூஸ் ஒயர் என்ன, மின் உருகு இழை, மின் உருகு இழை, சரிங்களா. ஸோ மின் உருகு இழை கூட இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் மூலமாக தான் வருது. ஸோ இந்த ஹீட் எவ்வளவு அதிகப்படுத்தினாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே வந்து மின் சுற்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃபியூஸ் ஒயரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துருப்பீங்க, ஒரு இந்த ஃபியூஸ் கட்டை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்படி கட்டி வந்து அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம். எங்கேயாவது ஷார்ட்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மின்சாரம் அதிகமாக பாய்ஞ்சி வெப்பத்தை உருவாகி கட்டாயிக்கும், புரியுதுங்களா. கட்டாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் தடுத்துக்கும். அதாவது ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது நடக்கும். அது குறைந்த உருகு நிலையை அந்த இடத்துல பயன்படுத்துவாங்களாம். ஃபியூஸ் ஒயருக்கு பார்த்தீங்களா, குறைந்த உருகு, நிக்ரோம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சாதாரண காப்பர் ஒயரே பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது இவருடைய அடுத்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, மின் விளக்கில் உள்ள மின் இழை, சரிங்களா. இன்னைக்கு மின் இழை பயன்படுத்தி யாருமே மின் விளக்கு எரிவதில்லை. இந்த குண்டு பல்புலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கள. அந்த குண்டு பல்பில் வந்து இப்படி வளைஞ்சு இப்படி ஒன்று இருக்கும். இது வெளிச்சமாக பட்டு தான் அந்த குண்டு பல்பை எரிஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க, டங்ஸ்டன் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. டங்ஸ்டனுடைய இது அந்த டங்ஸ்டன் எலிமெண்ட்டுடைய சிம்பிள்னா டபிள்யூ, சரியா, டபிள்யூ டங்ஸ்டனை பயன்படுத்துகிறாங்க. இந்த டங்ஸ்டன் என்னது, ஹை மெல்டிங் பாயிண்ட்டுங்க, அவ்வளோ சீக்கிரம் உருகாது, சரிங்களா. உருகு நிலை ஆகாது, கட் ஆகாது, ரொம்ப நாள் உழைக்கும், சரிங்களா. இது எப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த பல்பை அடிக்கடி ஆட்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகும். அதே போல் இது வந்து இதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இல்லையா, எல்லா பல்புக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த பல்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாமே வந்து எல்இடி பல்ப்ஸ்க்கு மாறிக்கிட்டோம், ஓகேங்களா. சரி, இது முக்கியமான ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட்ஸில் அந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டிங் டிவைஸு, இப்போ ஃபியூஸ் ஒயர்ஸு, இந்த மின் இழைகளெல்லாம் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நம்ம புக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ புக்கில் இருக்கும் ஈச் அண்ட் எவரி சால்வ்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னதுங்க, இந்த புக்கு முன்னாடி இருந்த சமச்சீர் புக்கு, அதே மாதிரி என்சிஆர்டி புக்கு. முன்னாடி இருந்த சமச்சீர் புக்கு நம்மளுக்கு சிலபஸ்லாம் கிடையாது அப்படின்னா இல்லை. நமக்கு என்னங்க, கொஷின்ஸ் தானே வேணும். புக்கை பற்றி நமக்கு என்ன கவலை, கொஷின்ஸ் கிடைக்கிது, எடுத்து படிச்சுக்கலாம். சேம் கொஷினாக இருந்தால் 99% சேம் கொஷின் இருக்காது, வேறு ஏதாவது கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கலாமே. பாருங்கள், இந்த சால்வ்டு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, என் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அவங்க எலக்ட்ரிக் ஹீட்டர் வச்சுருக்காங்களாமா. அந்த ரெசிஸ்டன்ஸுடைய அளவு வந்து 5 ohms இருக்காமா. is connected to an electric source if a current 6 amperes, இல்லையா, 6 ampere வந்து மின்னோட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட், டைம் கொடுத்துருக்காங்க 5 செகண்ட், 5 வினாடியில் 5 நிமிடங்கள், 5 minutes.
5 minutes. 5 நிமிடங்களில் நான் வந்து 6 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை நான் வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் பண்ணேன்னா எனக்கு ஹீட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? H = I². ஓகேங்களா? RT. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அடிக்கடி கேட்பாங்க. H = I² RT. ஸோ அப்ளை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ I² என்ன கொடுத்துருக்காங்க? 6². ஓகேவா? R கொடுத்துருக்காங்க 5 ohms. டைமிங் கொடுத்துருக்காங்க 5 minutes. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூல்ஸ் இருக்கு இல்லையா, ஜூல்ஸ் எதானே கிடைக்க போகுது. இப்போ கிடைக்க போகிறது என்னங்க? இது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னது? ஜூல்ஸ். ஓகேங்களா? ஜூல்ஸ் செகண்டில் தான் சொல்ல முடியும். அதனால் மினிட்ஸை நம்ம வந்து செகண்ட்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 5 × 60 300 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கணும். ஸோ எல்லாத்தையும் சாதாரண பெருக்கல் இதுங்க. இப்படி பெருக்கி பார்த்தீங்கன்னா 54,000 வரும். ஸோ 54,000 ஜூல்ஸ் வந்து நமக்கு இதன் மூலமாக கிடைக்குது. சில புக்கில் நம்ம வந்து 54 × 10³ ஜூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிக்கணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர்னா என்ன? மின்திறன் அப்படின்னு சொல்கிறோம். மின்திறன், அது திறன் எப்படி இருக்குது சொல்லுங்களா? இது எலக்ட்ரிக் பவரை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இங்கே என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் பவரை எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பண்ணுறோம், சரிங்களா? எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பண்ணுறோம் அதான் சொல்ல முடியும். இப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பண்ணுறத எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா எனர்ஜி மூலமாக பயன்படுத்திக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். rate of doing work, சரிங்களா? or rate of spending energy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஈஸியாக புரியும். ஸோ எவ்வளவு எனர்ஜியை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அதுதான் என்னுடைய பவர். நான் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறேனோ அதுதான் என்னுடைய திறன், சரிங்களா? வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் வீதம், இதுதான் நம்ம திறன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் நம்ம பவர். இதுதான் பவர். என்ன பவருங்க? அவர் பவரை அடிக்கிறாரு, பவராக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே எலக்ட்ரிசிட்டி கொண்டு போவோம். இது எலக்ட்ரிக் பவர்னா என்ன? ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுபோது மின்னாற்றல் நகரும் வீதம், அதுதான் மின்திறன் சொல்கிறோம். மின்னாற்றல் நகரும் வீதம். The rate at which the electrical energy is converted into other form. அடுத்த ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை கன்வெர்ட் பண்ணி அதர் எனர்ஜியாக மாறிடணும். நான் என்னுடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி வேறு ஒரு ஆற்றலை நான் மாற்றிடுறேன், சரிங்களா? அதாவது மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செயல்படும் வேலையின் அளவு மின்திறன். சரிங்களா? ஸோ இதுவும் அருமையான ஒரு சென்டென்ஸை சொல்கிறதுக்காக தான் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ மின்னோட்டத்தினால், சும்மா இல்லை, வேறு எதுவும் இல்லை, என்னுடைய அடிக்கிற பவர் இல்லை, மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செயல்படும் வேலை அளவு, செயல்படும் வேலையின் அளவு. ஸோ எழுதிக்கிட்டே ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. இதுதான் மின்திறன். புரியுதுங்களா? The rate at which the electric energy is converted into some of the form of energy. சரி, இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பயன்படுத்தி நேரடியாக நம்ம வந்து ஃபார்முலாக்கு போயிடலாம். வாட் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர்னா என்ன?
பவர்னா என்ன அப்படின்னா வேலை தானே. இது வரைக்கும் வேலை சொல்லி தானே இருந்தோம். பவர்னா வேலை தானே. எவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்குது டைமிங்கில். அது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோங்க வேலை செஞ்சேன், அதான் உன்னுடைய பவர். புரியுதுங்களா? பவர் விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா? VIT டிவைட் பை T. ஸோ அடிச்சிருங்க, டி அடிச்சிருங்க. அப்போது வாட் இஸ் பவர், வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? VI. அவ்வளோதான். இப்போ இதை படிச்சுக்கோ, இதை மட்டும் படிச்சுக்கோ, மற்றெல்லாம் வந்து செகண்டரி. வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர்? What is the equation of the electric power? P equal to VI. P equal to VI. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் அது கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, I ரெண்டையும் பெருக்கு தொகையில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமான எலக்ட்ரிக் பவரும் அதிகமாக தான் இருக்கும். கரண்ட் அதிகமானாலும் எலக்ட்ரிக் பவர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் பவர் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் electric current and the potential difference due to which the current passes in a circuit. அவ்வளோதான் இந்த சிம்பிள் லைன். P equal to VI. P equal to VI. ஸோ எக்ஸாமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் தெரியுங்களா? என்ன கொஷின் கேட்டான்? P equal to VI இருந்துட்டு போகுது. கொஷின் கேட்டிருக்குது, வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். புரியுதா? வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்? வாட். படிச்சுக்கோ, அடிக்கடி கேட்பாங்க. வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்? இஸ் வாட். எத்தனை வாட்ஸ் பல்பு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை வாட்ஸ் பல்பு. இப்போ வாட்னா என்ன அதுன்னு சொல்கிறது. வாட்னா என்ன பார்த்துக்க. ஒரு வாட் அப்படிங்கிறது, ஸோ ஒரு வாட் அப்படிங்கிறது என்னப்பா? பவர், மின் திறன் அர்த்தம். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1 வாட் ஈக்குவல் டு விங்கிறது என்னது? வோல்ட்டு தானே. ஐங்கிறது என்னது? கரண்ட்டு தானே. அப்போ வோல்ட்டை 1 வோல்ட்டுன்னு பிடிச்சிக்கலாமா, இன்ட்டு 1 ஆம்பியர். அவ்வளோதான்ப்பா. இது படித்து வச்சுக்கோ. இது கேட்பாங்க. ஒரு வாட் ஈக்குவல் டு 1 வோல்ட் இன்ட்டு ஆம்பியர். ஸோ நேரடியான கேள்வி சரிங்களா? என்ன கொஷின்? ஏற்கனவே கேட்ட கொஷின் தான் எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு கொஷின். வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் தி எலக்ட்ரிக் பவர்? மின்தரத்தின் SI அலகு என்ன? வாட். சரிங்களா? ஒரு வாட் என்பது 1 வோல்ட்டு இன்ட்டு 1 ஆம்பியர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். ஒரு வோல்ட்டையும் 1 ஆம்பியரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 வாட் கிடச்சிருது. இதுவே அதிகமாக 1000 வாட் இல்லையா? 1000 வாட் நம்ம என்ன சொல்கிறோம்? கிலோ வாட், மெகா வாட் சொல்கிறோம் இல்லையா? மெகா, கிலோ வாட் எல்லாம் வரிசையாக நம்ம வந்து சொல்கிறோம். இதனுடைய டைமென்ஷன்ஸ் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரியும். 1 கிலோ வாட் அப்படிங்கிறது 1000 வாட்டு அப்படின்னு தெரியும். இப்போ வரலாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹெச்பினா என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. ஹெச்பினா ஹார்ஸ் பவர். அது யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து ஹெச்பி. எத்தனை ஹெச்பி மோட்டாருங்க அது? இந்த மோட்டார் எத்தனை ஹெச்பி கேட்குறோம் இல்லையா? குதிரைத்திறன், ஹார்ஸ் பவர். குதிரைத்திறனை நம்ம குதிரைத்திறன் எந்த யூனிட்டில் இருக்குதுன்னு கேட்பாங்கப்பா. வச்சுக்கோங்க. சாதாரண வந்து ஒரு மோட்ரு வாங்கினோம்னா 1 ஹெச்பி மோட்டருங்களா, இது 2 ஹெச்பி மோட்டருங்களா, இல்லை 3 ஹெச்பி மோட்டருங்களா அப்படின்னு கேட்குறோம் தெரியுமா? ரைட். அப்போ ஹார்ஸ் பவர் வந்து ஹெச்பி. அது எந்த யூனிட் அப்படின்னா அதையும் படிச்சுக்கோ. FPS, ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஸோ நம்ம கேட்டிருப்போம் SI யூனிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி FPS யூனிட். இது ஃபுட் பவுண்ட் செகண்ட். யார் கண்டுபிடிச்சது? இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சதுங்க. இங்கிலீஷ் சிஸ்டத்தில் இது சொல்கிறாங்க. சரிங்களா? எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு. சரி, ஒரு ஹார்ஸ் பவர் படிச்சுக்கோ. இதையும் கேட்பாங்க. ஒரு ஹெச்பின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 746 வாட். இதை கேட்பாங்க. ஒரு ஹெச்பி அப்படிங்கிறது 746 வாட். இதையும் வந்து படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எத்தனை வாட் பல்ப், இது எவ்வளோ வந்து யூனிட் ஓடி இருக்குது சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே வந்து வாட் ஹவர்ஸ்லாம் சொல்கிறோம்ல. அப்போ என்ன சொல்ல வராங்க? இஃப் 100 வாட் எலக்ட்ரிக் பவர் இஸ் கன்சியூம்டு ஃபார் 2 hours, then power is 200 watt hours.
200 வாட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சப்ஷன் பற்றி சொல்கிறாங்க. இப்போ வரலாம், ஒரு யூனிட்னா சொல்கிறோம் இல்லைங்களா, யூனிட், ஒரு யூனிட்னா என்ன? ஒரு யூனிட் கரண்ட் ஓடி, எத்தனை யூனிட்டுங்க கரண்ட் ஓடி இருக்குது? 1 யூனிட் கரண்ட் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு யூனிட் அப்படின்னா என்ன? 1 கிலோவாட். 1 கிலோவாட் அதுதான் வந்து ஒரு யூனிட். அதர்வைஸ் 1 யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ என்ன மீனிங்ஸு? 1000 வாட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஒரு யூனிட் அப்படிங்கிறது 1000 வாட். இப்போ சொல்லலாமா, 1000 வாட் பல்பு 1 மணி நேரத்து எரிஞ்சிச்சின்னா 1 யூனிட்டு. புரியுதுங்களா? 1000 வாட் பல்பு 1 மணி நேரம் எரிந்தால் அது வந்து என்னங்க, 1 வாட். புரியுதுங்களா? ஸோ ஒரு யூனிட் 1000 வாட் பல்பு வந்து 1 மணி நேரம் எரிஞ்சால் 1 யூனிட். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து வாட் பர் செகண்ட்லையும் சொல்லுவாங்க. வாட் பர் செகண்டில் சொன்னோம்னா 3.6 × 10⁻⁶ ஜூல்லையும் நம்ம வாட் பர் செகண்ட்லையும் சொல்ல முடியும். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி சிஸ்டம் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம வந்து எம்சிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்சிபி. ஸோ எம்சிபின்னு என்னது? மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ எம்சிபி வச்சுட்டிங்களா, டிபி வச்சுட்டிங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது எம்சிபி, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். எதுக்குங்க அப்படின்னா ஃபியூஸ் போகாமல் இருக்கிறதுக்காக, நம்ம வச்சுருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு பழுதடையாமல் இருக்கிறதுக்காக. இதை வச்சுருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் எங்கேயாவது ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த எம்சிபி பார்த்துப்போம். அந்த எம்சிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கும். ஓரமாக ஒரு பாக்ஸ், பெருசாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே இது மாதிரி சுவிட்சுகள் இருக்கும். அந்த சுவிட்செல்லாம் எப்போயுமே ஆன்லேயே வச்சுருப்பாங்க. சரிங்களா? திடீர்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் ஓடலன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுவிட்சு ஆனில் இருந்தது ஆஃபில் டவுன் ஆகிருக்கும். அப்போ வாஷிங் மிஷின் தான் ப்ராப்ளம், ஓவர்லோட் ஆகிருக்கு போலக்கு. அந்த ஒரு சுவிட்சு மட்டும் என்ன அவங்க டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ அந்த இடத்துல அவங்க செட் பண்ணி, எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது ஒன்று பார்த்திங்க எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த யூனிட் பற்றி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனுடைய வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், 220 மற்றும் 230 வோல்ட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ 230 வோல்ட்டு தான் வீட்டில் வந்துட்டு இருக்குது. இப்போ இல்லாட்டி 220 வோல்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? மின்னோல்ட் வந்து மின்னழுத்த வேறுபாடு. எத்தனை ஹேட்ஸ் கேட்டாங்கன்னா 50 ஹேட்ஸ். ஸோ இது மாதிரி சிஸ்டத்தை தான் நம்ம இந்தியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் யூஎஸ்ஏ மற்றும் யூகே, ஸோ யூகேங்க பிரிட்டிஷ் இல்லையா, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, 110 அல்லது 120 தான் வோல்ட்டு யூஸ் பண்ணுறாங்களாமா. 60 ஹேட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு திசை மின்னோட்டத்தை பயன்படுத்துகிறாங்களாமா. அடுத்து நம்ம வந்து இந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இருக்குது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 5 ஓம் மின்தொடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்ஸ் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக, சூடேற்றா அந்த ஹீட்டர் வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவு என்ன? ஈஸியான கேள்வி. நான் டக்குன்னு டிக் பண்ணிவிட்டேன். ஏன் சொல்லுங்கள், இப்போ தான் சால்வ் பண்ணி கொடுத்தேன் இல்லைங்களா? எப்படி சால்வ் பண்ணோம்? H = I² R. சரிங்களா? I² RT ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளோதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணின ஆன்சர். ஸோ I² R × R 36, இது வந்து 5, இது வந்து 300, அதாவது 5 × 60 மாற்றிட்டிங்கன்னா 300. ஸோ நேரடியான கேள்வி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 54,000 ஜூல் எக்ஸாமில் கேட்ட கேள்வி, ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. 1 HP, இப்போ தான் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? 1 HP in terms of watt
ஈஸியான கேள்வி தானே, ஈஸியான கேள்வி தான், நேரடியான கேள்வி. 746 வாட்ஸ் இப்போ தான் நம்ம வந்து நடத்தணும். ஒரு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஸ்கேன் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. The value of 1 HP in terms of watt is 746. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் கேட்ட அடுத்த கேள்வி. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இப்போ ஏசி கரண்ட் சொல்கிறாங்க. ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு டிசி. இப்படி பண்ணக்கூடியவங்க யார்? நேரடியாக ரெக்டிஃபையர் நம்மளுக்கு தெரியும், நமக்கு செக் பண்ணியிருக்காங்க ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சொல்லணும்? சரிங்களா, ஜென்ரலாக ஒன்றுனையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடந்தது அப்படின்னு. சரி, டைனமோ பார்க்கலாமா? வாட் இஸ் டைனமோடைய வேலை என்ன? டைனமோட வேலை என்ன? ஸோ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அதுவும் எப்படி இப்போ எலக்ட்ரிசிட்டி டிசி கரண்ட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும் டைனமோ. புரியுதுங்களா? எங்கே டைனமோ பார்க்க முடியும் அப்படின்னா, பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சைக்கிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சின்ன டைனமோ மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. வீல் அது சுற்றிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய டூம் லைட்டை எரிய வச்சுக்கிட்டே இருக்கும் சைக்கிளில். அதனால் இது வந்து டிசியை தான் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மோட்டார், அதனால் இந்த கேள்வி இந்த ஆன்சர் வராது. மோட்டார் என்னங்க, சாதாரண மோட்டர் தானே. என்ன ஏசி கரண்ட் இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், டிசியாக கன்வெர்ட் ஆகி ஓடிட்டுருக்கும். அது ஒரு ரீசன். சிலது டிசி மோட்டராக இருக்குது, சில ஏசி மோட்டார் இருக்குது. ஸோ என்ன, அந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்காக தான் பயன்படுது தவிர அந்த ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்க போனோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுது? நம்ம வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அவங்களோட வேலைகள் என்ன? அங்கே ஏசி டிசிலாம் ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்முடைய வேலை என்ன தெரியுமா? ஹை வோல்டேஜ் வரதை லோ வோல்டேஜாக மாற்றிவிடும், அவ்வளோதான். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஹை வோல்டேஜ் டு தி லோ வோல்டேஜ் தான் டிரான்ஸ்ஃபார்முடைய வேலை, ஏசி டிசி பண்ணாது. ஸோ ரெக்டிஃபையர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏசி டு டிசி. புரியுதா? இன்னொருத்தர் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் நாங்கள் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர் நாங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசியை ஏசியாக மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி கூட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை படித்து வச்சுக்கோ, சரியா? இன்வெர்ட்டர் எதுக்கு பயன்படுது? டிசி டு ஏசியாக மாற்றுது. ரெக்டிஃபையர் ஏசி டு டிசியாக மாற்றுது. அதனால் ஆன்சர் வந்து ரெக்டிஃபையர் என்பது சரியான விடை. ஸோ அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள், கேட்டிருக்காங்க எக்ஸாமில். கரெக்ட் மேட்ச் த காம்பனண்ட் அண்ட் இட்ஸ் யூஸ் இன் எ சர்க்யூட். ஸோ காம்பனண்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? காம்பனண்ட் கொடுத்துட்டாங்க, யூஸ் ஆஃப் தி காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா. ஸோ கேல்வனோமீட்டர் தெரியும் நம்மளுக்கு, வோல்டாமீட்டர் பற்றி தெரியும், அம்மீட்டர் பற்றி தெரியும், ரெசிஸ்டர்ஸும் நமக்கு தெரியும். அதான் தெரியுங்க என்னென்ன வேலை செய்யுது. கேல்வனோமீட்டர் என்ன வேலை செய்யுது பார்க்கலாமா? எதுக்கு பண்ணுறோம் கேல்வனோமீட்டர்? டு டிடெக்ட் தி கரண்ட். சரிங்களா? கேல்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க, மின்னோட்டம் அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து கேல்வனோமீட்டர் பார்த்துருது டைரக்ஷன்ஸ். அது மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து என்னங்க, 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து வோல்டாமீட்டர் பார்க்கலாம். ஸோ வோல்டாமீட்டர் என்ன, மெஷர் பண்ணக்கூடியது. அது ஒரு மெஷர்மெண்ட். எதை? வோல்ட் யாருடைய சொந்தக்காரங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின் அழுத்த வேறுபாடு. ஸோ வோல்ட் அப்படிங்கிறது மின் அழுத்த வேறுபாடு. யூஸ் டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அம்மீட்டர் எதுக்குங்க? சாதாரண கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அம்மீட்டர் பயன்படுத்துவோம். அதே கரண்ட்டை டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நேரடியான கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும். ரெசிஸ்டர்ஸ் பற்றி தெரியும் நமக்கு, நேரம் லாஸ்ட் தான். யூஸ் டு ஃபிக்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி கரண்ட் த்ரூ தி சர்க்யூட். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்வது எதுங்க? மின் தடையாக்கி. ஓகேங்களா? ஸோ ஒரு 3-4 கேள்விகள் இருக்குது, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது சம்மந்தமானது. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி கொஷின்ஸ் கூட நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.